நேற்று இந்தியாவில் தாக்குதலுக்குள்ளான நாகப்பட்டினம் மாவட்டத்தில் மீனவர். தாக்குதலுக்குள்ளான இலங்கை மீனவர் தொடர்பில் ஒரு தகவல் வெளியானது. சரியா? அந்த தகவல் மேல பல தரப்புகளாலும் இப்ப தமிழகத்தில் இருக்கக்கூடிய நாங்க இதில் அவரை சாட்ட நீங்க என்ன சேட்டண்டாலும் அவர் நேற்றைய சம்பவம் தொடர்புல ஈழத்து கடற்பரப்பை தாண்டி வர அத்தனை பேரையுமே இவர்கள் கடற்கொள்ளையர்கள் என்றுதான் சொல்றது. இவர்கள் இப்படித்தான் சொல்றவங்க, இப்படித்தான் நடக்கிறது. எனவே அவர்கள் அப்படி இல்லை, அவர்களுக்கு வேற, அவர்கள் அப்படியானவர்கள் இல்லைன்னு சாட்ட நேற்று ஒரு ஆமா, காணொளி ஒன்று நீங்களும் வெளியிட்டிருக்காரு. சொல்லியிருந்தேன். அதன் தொடர்ச்சியா பாத்தீங்கன்னு சொன்னால், அதாவது யாழ்ப்பாணத்தில் இருக்கிற சட்டத்தரணிகள் மற்றும் சிவில் சமூகங்கள் பலரும் பெற்றிருக்காங்க. அதுக்கிடையில கடற்றொழிலாளர் சமாஜத்துல முக்கிய பொறுப்பில் இருக்கிறவங்களா இவர் கடற்கொள்ளையர் தான், இவர் நான் என்னட்டே கடதரம் களவெடுத்து இவருக்கு எதிராக நானே போலீஸ்ல முறைப்பாடு போட்டிருக்கிறேன். ஆறு விட்டு இருக்கிறா கடற்தொழிலாளர். ஆமா, ஆறுக்கு ஆறு அப்படி என்ன நான் கேட்கிறேன். அந்த போன கடற்தொழிலாளர்கள் கோடிக்கணக்கிலையா களவெடுத்தவங்க. பார்த்தானே. போட்ல என்ன இருக்க போகுது? தங்கம் இருக்குதா அல்லது உங்களோட ஸ்காட்ச் இருக்குதா? அல்ல என்ன இருக்கு அந்த போட்ல? வேணுமெண்டா 4 5 தங்கூசும் ஒரு ஜிபிஎஸ் களவு எடுப்பாங்களா? சரி, அப்படித்தான் வச்சுக்கொள்ளுங்க. களவெடுத்துட்டாருன்ற வைங்களேன், அவருக்கு அப்படி அடிக்கிறது. அதுதான் அப்ப சாரி. நீங்க எங்கட கடல் எல்லைக்குள்ள மோசமான அடிச்சிருக்கான். $700 மில்லியன் அல்றீங்களே ஒவ்வொரு மாதமும். இவரு கடற்கொள்ளையலண்டாரப்ப நீங்க அந்த வீடியோ விட்ட புண்ணியவான்கள் இந்த போன உங்களோட சக கடற்தொழிலாளரை வாய் கூசாம கொள்ளையன்றீங்க. கடற்கொள்ளையலண்டா என்னன்னு அர்த்தம் தெரியுமா உங்களுக்கு? கடற்கொள்ளையர்னா இப்ப இந்தியாவுக்கு வந்த எண்ணெய் கப்பலை சோமாலிய கடற்கொள்ளையர்கள் கடத்தி போனார்கள், அதான் கடற்கொள்ளை. இது தங்குசையும் வலையும் எடுக்கிற அப்படி எடுத்திருந்தா கூட அதுக்கான எந்த ஒரு ஆதாரமும் இல்லை. அது இப்ப அதுல அந்த என்னன்னு வீடியோ சொன்னா, இன்னொன்னு சொல்றாங்க. கத்தி ஒன்று இருந்துச்சான். கத்திக்கலாமா? கடற்தொழில் செய்கிறவங்க கத்தி வச்சிருப்பாங்க. ம். கத்தி இருக்குமா அவங்கள்ட்ட கட்டாயம்? என்னன்னு சொன்னால் இப்போ எங்கள்கிட்ட இலங்கை மீனவரை ஒரு ஆளை பிடிச்சிருக்கு, இந்தியா மீனவர்கள் பிடிச்சிருக்கணும்னு சொல்லி எங்கள்கிட்ட ஊர் முகநூல் மற்ற செய்தியாளர்கள் என்ன செய்யணும்னு சொன்னால் இந்தியா மீனவர்களை தப்பான வழியில் தப்பான பாதையில் எழுதி கொண்டும் வார்த்தைகளை விட்டு கொண்டும் இருக்கணும். அப்படியான சம்பவங்கள் நடக்குது. என்னன்னு சொன்னால் இவியல் கடல் கொள்ளையர்கள். இவியல் தனிப்பட்ட இல்லை, இவியல் குடும்பம் சேர்ந்து களவெடுக்கிறார்கள். இதை நான் என்ன செஞ்சிருக்கேன்னு சொன்னால் 6 மாதம் சங்க தலைவராக 3 தடவை ஆக்களை பிடிச்சிருக்கேன். எப்படி சீப்பா போயிட்டாங்கன்னு இதைத்தான் சொல்றாங்க. காட்டி கொடுப்பன்ற இதான் தமிழர்களுக்கு தமிழர். தமிழர்களுக்கு தமிழன்.